எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயா. நான் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் இருக்கேன். நான் பிறக்கும் பொழுதுலேருந்தே மாற்றுத்திறனாளி. என்னோட அப்பா இருக்கார், ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி. இதுதான் என்னோடய ஃபேமிலி. என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதால சூசைட் கூட பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா தான் எனக்கு என்னோடய ரிலேஷன், நான் எல்லாத்தையும் மறக்கணும், அதாவது இந்த ஊனத்தையும் நான் மறக்கணும், அம்மாவையும் மறக்கணுன்றதுக்காக எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா V3 ஆன்லைன் டிவி. அதில் வர மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட மனநிலைமை சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணேன். டெய்லி அதில் வர மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு தைரியமும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ஃபோன் வந்தால் கூட நான் பயப்படுவேன், யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன், என் தம்பி எங்கள் அப்பாவை தவிர்த்து. ஆனால் அதுக்கப்புறமா என்னால் எல்லாருக்கிட்டேயும் தைரியமாகவே பேச முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே சூப்பர் ப்ரீமியம் பிளான் எல்லாம் வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. அமௌண்ட்டெல்லாம் நானே ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய ஜுவல்லெல்லாம் வச்சுட்டு நான் சூப்பர் ப்ரீமியம் பிளானுக்கு 18,000 ரூபாய் கட்டி பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா டைமில் வீடியோஸ் ஸ்டாப் ஆச்சு. ஆனால் நான் அதிலே தொடர்ந்து ஜாயின் பண்ணிகிட்டே தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்டி சார் அதில் சொல்லியிருந்தார், இதே யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு myV3 ஆட்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் இதே போல் தான் டெய்லி ஆட்ஸும் வீடியோவும் வரும், யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் பிடிச்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு OMல தான் நான் இருந்தது. அதுக்கப்புறமா 2021 ஜூலை 1ஆம் தேதியே அன்றைக்கி தான் ஆப் லான்ச் ஆச்சு. அன்றைக்கே நான் என்ன பண்ணிட்டேன், பிஎம்க்கும் 270 ரூபாய் போட்டுட்டு நான் பிஎம்மும் ஆகிட்டேன். அப்படியே தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டே வரும்பொழுது, அதாவது நான் அங்கே பணம் கட்டியிருந்தேன் இல்லையா 18,000, அந்த 18,000 எம்டி சார் ஒரு நாள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, V3 ஆன்லைன் டிவியில் 1 ரூபி கூட இன்கம் எடுக்காதவங்க V3 ஆட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் உடனே லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் myV3 ஆட்ஸ்லேருந்து கொஞ்ச நாள் கழித்து கால் வந்துச்சு, உங்களோட லெட்டர் எனக்கு கிடைச்சாச்சு, உங்களுக்கு ஐடி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு 1 வீக்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா நான் கட்டின 18,000க்கு இப்போ பார்க்குற அந்த SM பிளானுக்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன். டெய்லி எனக்கு 75 ரூபான்ற மேனிக்கு நான் ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அமௌண்ட் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குவேன். எனக்கு CM பிளான் போகணுன்ட்டு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. நான் யாருக்கிட்டேயுமே கேட்கல, வீட்லேயோ எங்கேயுமே கேட்கல. எனக்குன்ட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கிடையாது. எப்படியோ இருந்த கான்டாக்டெல்லாம் பிடிச்சி அவங்கள எல்லாரையுமே OMல போட வச்சேன். ஏன்னா எனக்கு CM போகணுன்ற ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் யாருக்கிட்டேயும் கேட்க முடியாது. நான் SMல இருந்துகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே நிறைய பேரை சேர்த்தேன். 45 ஐடிஸ் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நான் வட்டிக்கு தான் கடன் வாங்கினேன். வர அமௌண்ட்டை நான் அப்படியே வட்டிக்கு கொடுத்துருவேன். அப்படியே நான் பண்ணிகிட்டே வரும்பொழுது எனக்கு வர அமௌண்ட்டை வச்சு தான் நான் என்னையும் பார்த்துக்குவேன், என்னை கவனிக்கிறவங்களுக்கும் கொடுப்பேன். இந்த V3ஆல் தான் என்னோடய வாழ்வாதாரமே போச்சு. எங்கள் அம்மாவையும் இந்த உலகத்தில் இருந்து மறக்க வைக்கிறதே பார்த்திங்கன்னா V3 ஆன்லைன் டிவி, myV3 ஆட்ஸ் தான். அந்த myV3 ஆட்ஸில் ஒரு நாள் ஒரு கேப்சா வந்துட்டாவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அது ஒரு பார்ட் டைம் ஜாப்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது மட்டும்தான் என்னோடய லைஃபு. இப்போ இந்த 1 வீக்காக எப்போல்லாம் ஒரு கேப்சான்னும் போது நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கேப்சா அடிக்கிற டைம் மட்டும்தான், இல்லைன்னா நான் ஊனமாக இருக்கிறது, என் அம்மா இல்லாத ஒரு கஷ்டம், இது எல்லாம் நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன். இந்த இடம்லாம் கூட எனக்கு வலி எடுத்துக்கும். நான் ஊனமாக இருக்கிறத மறக்க வைக்கிறதே பார்த்திங்கன்னா எனக்கு myV3 ஆட்ஸ் மட்டும்தான்.
இன்றைக்கி என்னோட டவுன்லைனில் 6 சிஎம் இருக்காங்க, ஒரு டைமண்ட் இருக்காங்க, 3 சில்வர் மெம்பர் இருக்காங்க. இன்னும் ஓஎம்ல எல்லாமும் இருக்காங்க, நிறைய பேர் பிஎம்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மோட்டிவேட்டாக தான் கொடுத்துட்டே இருக்கேன். நிச்சயமாக இந்த கம்பெனியில் நான் வந்து ₹1 கூட நான் ஏமாறவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் இருக்கிறது இந்த ஒரே ரூமில் தான். நான் எப்படி ஓஎம் ஐடிஸ்லாம் எடுக்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் கிடையாதுன்னு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிட்டேன். அந்த குரூப்பில் இருக்கிற நம்பர்ஸ்லலாம் நான் ஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் அவங்க செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வீட்டில் இருந்தே இது போல் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உண்மையாக வந்துட்டுருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓஎம் ஐடி தான் நான் போட்டு கொடுத்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐடி போட்டுட்டு அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போயிட்டு கூகுள் மீட்டில் போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி தருவேன். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், அதை வந்து அவங்க தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் நீங்கள் ஆட் பார்க்கணும், இப்படி வித்ட்ரா பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நான் க்ரௌன் மெம்பர்ஸில் வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பார்த்திங்களா, அவங்க ஒரு டைமும் வித்ட்ரா, அவங்க 1 இயர் ஆக போகுது இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு, அவங்க ஒரு வித்ட்ரா போட்டாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. தெய்வமே நீ எங்கே இருந்த, இவ்வளோ நாள் எங்கே போயிட்டு, எனக்கு இந்த ஒர்க்கை நான் சொல்லும் பொழுதெல்லாம் வேண்டான்னு அவங்கெல்லாம் வேறு என்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்க, ஏன்னா இதில் வந்து உண்மையாகவே வருது, நீங்கள் எவ்வளோ இடத்துல போயிட்டு ஏமாந்துட்டீங்க, நான் சொல்கிற இந்த பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள், இது வந்து ஒரு ஒர்க்கு தான் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து தான் அவங்க வந்து ரொம்ப மோட்டிவாக ஆகிட்டாங்க. அவங்க சூப்பராக, அவங்க டீம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா V3 ஆன்லைன் டிவிக்கு முன்னே நான் வந்து அது அம்மா தான் எனக்கு எல்லா பொருளுமே வாங்கி தருவாங்க. நான் சாப்பிட ஆசைப்படுற எல்லா பொருளும் என் அம்மா மட்டும்தான் எனக்கு வாங்கி தருவாங்க. அவங்க இறந்துட்டதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். ₹1 பிஸ்கெட்டுன்னா கூட எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு அப்பா கிட்ட கேட்குறதுக்கு பயம். ஆனால் சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம பெற்றவங்க கிட்ட கேட்கலாம். ஆனால் இப்போ இவ்வளோ வளர்ந்துட்ட பிறகு நம்ம போய் கேட்குறது அசிங்கம். அதனால் எனக்குன்னு ஒரு இன்கம் வேணும்னு எவ்வளோ பேர் என்னென்னவோ சொன்னாங்க. அதில் எல்லாம் போய் நான் ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். அமௌண்ட் வர மாதிரியே தெரியும், ஆனால் வராது, வெப்சைட் ஓப்பனே ஆகாது. ஆனால் MyV3 ஆட்ஸ் மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் எல்லாமே கரெக்டாகவும் வந்துட்டு இருந்துச்சு. என்னை போலவே மற்றவங்களும் சம்பாதிக்கணுன்ற ஒரு வெறி எனக்கு. என்னோடய கிட்னி வித்தாவது நான் சிஎம் போடணுன்ட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் தெரியுங்களா. இப்படி உக்காந்துட்டு இருந்தேன்னா என்னால் படுத்துட்டா கூட எழுந்துக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் முட்டி போட்டு போகும்பொழுது ஒரு டைம் விழுந்து இந்த கை உடஞ்சி போச்சு. வீட்டில் நான் யாருக்கிட்டேயுமே ஹெல்ப்பு கேட்கல, என்னோட 2 தங்கச்சி மட்டும்தான் தூக்கிட்டு போவாங்க. இந்த கைக்கு 50,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். வீட்டில் கூட நான் யாருக்குமே சொன்னதில்லை. V3 அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து என்னை பார்த்துக்கிட்டேனே. நிறைய பேர் சொல்கிறீங்க யூடியூப்பில் V3 ஆன்லைன் டிவி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. நானும் அதிலிருந்து வந்தவங்க தான். 18,000 கட்டினவங்கெல்லாம் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஏமாந்தீங்க? அன்றைக்கி எம்டி சார் சொன்ன வீடியோவை நீங்கள் சவுண்டு வச்சு கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால் மட்டும்தான் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நான் டெய்லி வீடியோவை சவுண்டு வச்சு கேட்டேன். அப்போது எனக்கு கால் வந்துச்சு, நான் லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துருக்கலாம்ல. என்னை போல் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சென்னையில் இருக்காங்க. அன்றைக்கி நீங்கள்லாம் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் அது, கார்த்திக். அவரும் என்ன போல் V3 ஆன்லைன் டிவியில் இருந்து தான் MyV3 ஆட்ஸ்க்கு சேஞ்ச் ஆனார். அப்போ எங்களுக்கெல்லாம் மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கிறவங்க அப்போ நீங்கள் ஏன் வீடியோவை சவுண்டு வச்சு கேட்கலையா? எங்களால் இந்த ஃபோனை கூட அழுத்த முடியாது. அப்படி இருக்கிற நானே சவுண்டு வச்சு கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்குற ஸ்பீச்சு, அவர் என்ன சொல்கிறாரு
அப்படின்னு சொல்லிட்டு நானே என் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டரை இது பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணேன். அப்போ எப்படி நான் ஏமாந்தேன்? அந்த 18,000 நான் போட்டு அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்த பிறகு தான் நான் சிஎம் கூட நான் போட்டுருந்தேன். அப்போ நான் ஏமாறவே இல்லையே. ஏன் யூடியூபர்ஸ்லலாம் வந்து தப்பு தப்பாக சொல்கிறீங்க? அதே போல் இந்த V3 இல்லைன்னா ப்ராமிஸாக என்னை போல் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கவே முடியாது. நான் இந்த வேலூரில் இருக்கேன், ஆனால் சென்னையில் எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ஒரு அக்கா வீல் சேர்லேயே இருந்துக்கிட்டு ஒரு ஹோமில் அவங்க இருந்துகிட்டே இதே வீல் சேரில் எல்லா வேலையும் செய்கிறாங்க, V3யும் பார்க்குறாங்க. எங்களுக்கெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு இதோ சொல்கிறேன் பாருங்கள். என்னோட 13 வயசில் இந்த பென்ஷனுக்காக என் அம்மா ஒரு ஆஃபீஸ்க்கு தூக்கிட்டு போனாங்க. அது என்ன தவறு நடந்துச்சோ தெரியாது. அங்கே எந்த டென்ஷனில் அந்த சார் இருந்தாரோ தெரியாது. நாங்கள் போன உடனே எங்கள் அம்மாவையும் என்னையும் பிடிச்சி தள்ளிட்டாங்க. நாங்கள் போயிட்டு அப்படியே கீழே தான் விழுந்தோம். எதுக்கு? அந்த 1000 ரூபாய் வாங்கிறதுக்காக. எனக்கு அப்போ 12 13 வயசோ தான். ஆனால் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஊனமாக இருக்கீங்களா, இப்படி இருக்கீங்களான்னு எதையுமே அவங்க கேட்கவே இல்லை. நான் கரெக்டாக பார்க்குறேன், நான் வாய்ப்பு கொடுக்குறேன் எல்லாருக்குமே, அவங்களும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் ஏமாந்து போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய டைமு, ஏன்னா நானே சிஎம் போட்ட அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒயிட் பேஜாக வந்துடுச்சு ஆப்பு. எல்லாருமே பயந்தாங்க. காசு இன்றைக்கி தான் போட்டுக்கிறேன், என்ன ஆப் இது மாதிரி ஆகுதுன்னு சொன்னாங்க வீட்டில். எனக்கு தைரியம் இருக்குது, நான் பண்ணுவேன்னு. எனக்கு பின்னு வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 115 ரூபாய் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியாத போயிடுச்சு. அன்றைக்கும் ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துட்டேன். சரிங்களா? அதிலிருந்து அப்படியே வீடியோ சில டைமில் பார்த்திங்கன்னா ஆப் கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒர்க் ஆகும். அந்த டைமில் கூட இடைவிடாமல் நான் அது பண்ணுவேன். நம்மளால் அன்றைக்கி அமௌண்ட்டு சீலிங் அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட ஒரே கேப்சாவில் கொடுத்துருவாங்க. அதே போல் அமௌண்ட் ஆட் ஆகலைனாலும் எம்டி சார் வந்து நம்மளுக்கு ஸ்பீச் கொடுத்துருவார், உங்களோட அமௌண்ட்டு இதில் தன்னால் ஆட் ஆகிடும்ன்ட்டுன்னு. ஒரு நாள் இடியோ மழையோ வந்தால் ஸ்கூலெல்லாம் கூட லீவ் விட்டுருவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து மை V3ல லீவுன்றதே கிடையவே கிடையாது. இது ஒரு நல்ல ஜாப் தான். தயவு செய்து இதை தடை பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி ஊனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது மட்டும்தான் ஒரு வாழ்வாதாரம். இப்போது இன்றைக்கி மை V3ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் என் அப்பா கிட்ட சொல்கிறேன், என்னை அனுப்பிடுப்பா, நான் சென்னைக்கு போகிறேன், நான் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன், நான் யாருக்குமே கூட இங்கே இருக்கவில்லை. ஏன்னா இது சின்ன கிராமம். நான் அங்கே போனேன்னா என்னால் வந்து எல்லாமே செய்ய முடியும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிஎம் ஐடி போடுறதுக்காக நான் அப்பா கிட்ட கூட ₹1 வாங்கக்கூடாது. ஏன்னா அப்பாவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது, கூட பிறந்த தங்கச்சிங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையுமே காசு கேட்கக்கூடாது. நம்மளால் ட்ரை சைக்கிளில் போக முடிஞ்சிச்சுன்னா கூட எல்லாருக்கிட்டையும் ₹1 வாங்கி கூட சிஎம் ஐடி போடணுன்னெலாம் இருந்தேன். ஏன்னா சிஎம் ஐடி மட்டும்தான் என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு வெறி. எனக்கு சிஎம் ஆகணுன்றது ஒரு வெறி. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், சிஎம் ஐடி அப்படி என்ன தான் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அப்படி அமௌண்ட்டு கிடைக்கலையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்னி வெத்தாச்சு நான் அந்த சிஎம் ஐடி போடுவேன்னு. டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் கூட நான் கேப்சா அடிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கு இதுவாக இருக்குது. இவங்க நடக்க முடியாதவங்க ஒருத்தர் தூக்கி விட்டால் தான் எழுந்தே உட்காருவாங்க. எல்லா உதவிக்கும் இருக்கிற இவங்களால எப்படி அந்த சிஎம் ஐடி போட்டாங்க. அப்போ நம்மளும் அதில் ஒர்க் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க பேர் டெல்மா. அதே போல் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜான்வரி 1 பார்த்திங்கன்னா எனக்கு கால் பண்ணி நியூ இயர் விஷ் பண்ணாங்க. நான் அப்போ அழுதேன். ஏன்னா எனக்கு வந்து நான் என்ன தான் மோட்டிவாக பேசினாலும் நான் இப்படி இருக்கேன்றது எனக்கு மனசில் அளவுக்கு அதிகமான வருத்தம் இருக்குது. அப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அக்கா நாங்கள்லாம் கை கால் நல்லா இருந்தால் கூட எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்தது நீ தான், நீயே இப்படி ஃபீல் பண்ணா எப்படி, நீ எவ்வளோ பேரை வாழ வச்சிட்ருக்க தெரியுமா, நீயும் வாழற எங்களையும் வாழ வைக்கிற அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா என்னால் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் கீழே விழுந்துட்டேன்னா கூட யாருன்னா எங்கள் வீட்டில் இருந்து நான் கூப்பிடணும், என்னை எழுப்பி உட்கார வைங்கன்னு. அப்படி இருக்கிறேன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. யாரும் வந்து இந்த ஆப்பை வந்து குறை சொல்லாதீங்க. எல்லாருக்கும் கரெக்டாக தான் அமௌண்ட் வந்துட்டுருக்கு. யாருமே ஏமாறவே இல்லை. ஏமாந்து போகிறேன்னு சொல்கிறவங்களாம் யார் தெரியுமா? இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துட்ருப்பாங்க. அதில் வந்து தப்பாக கொடுத்தவங்க தான் என்ன சொல்லிடுறது, இதில் அமௌண்ட் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது நீங்கள் கரெக்டாக வந்து ரெடி பண்ணால் எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக வரும். ஒரு சிஎம் வரும்போதும் எனக்கு பின் வேலெட்டில் அமௌண்ட் ஏறும். நான் வந்து அதை என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 3 பேருக்கு நான் வந்து எஸ்எம்ஐடிக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு. அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட 2 பேர் வந்து இது வேண்டாம், என்னால் அந்த பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னாங்க. நான் என்னோடய அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவங்களுக்கு பிஎம் ஆக்கி விட்டேன். இன்றைக்கி அவங்களும் அவங்க நம்பிக்கையே இல்லாத செஞ்சாங்க. ஆனால் நான் வந்து இப்போ அவங்க சொன்னோன்னே நீங்கள் சொல்லும் பொழுது நம்பலை, ஏதோ இப்போதைக்கு இது கரெக்டாக ஓடிட்டுருக்குக்கா, நாங்கள் ஃபஸ்ட்லேயே ஜாயின் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இன்றைக்கி நான் சீலிங் அச்சீவ் பண்ணிட்டேன். நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் இன்றைக்கி ஹையஸ்ட்டு பேமெண்ட் வாங்குறேன்னா அது நான் மட்டுமே தான். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன மாதிரி இருக்கிற பசங்களை யாரும் வந்து வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. அப்படி துரத்திட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு வர இந்த இன்கம் வச்சு நம்ம ஒரு சின்ன ஹோம் ஆரம்பித்து கூட நான் பட்ட கஷ்டம் அந்த பசங்க யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். நான் வந்து இந்த ஹுல்லன் ஒர்க்கெல்லாம் போடுவேன். ஒரு ஹுல்லன் ஒர்க்கு போட்டு கொடுத்தா 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த உட்காந்த இடத்துலையே வந்து 1800 ரூபாய் வரைக்கும் நான் சீலிங் முடித்து பார்க்குறேன். இந்த கையை வச்சுட்டு அந்த ஹேண்ட் பண்ணும்பொழுது எனக்கு இந்த ஷோல்டரெல்லாம் வலி எடுத்துக்கும். என்னடா இது, இந்த 100 ரூபாய்க்கு நம்ம இப்படி உட்காந்துட்ருக்குறோமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் அந்த 100 ரூபாவும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன். இப்போது இந்த ஃபோனும் myvi3 ஆட்ஸ் இல்லைன்னா நான் சத்தியமாக உயிரோடவே இருக்க மாட்டேன். தயவுசெய்து இதையெல்லாம் வாழ வைக்கிற ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். நான் போய் தேடினா கூட எனக்கு கிடைச்சிருக்காது. எனக்கு தன்னால் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து என் தம்பி ஒய்ஃப் பானு, அவங்களுக்கு தான். என்னால் கையை கூட கூப்ப முடியல, இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க தான் எனக்கு இந்த ஏற்படுத்தி கொடுத்தது. எல்லோரும் நினைக்கிறீங்க இந்த கேப்சா போடுறதால மட்டும்தான் எல்லாருக்கும் இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து வர இன்கம்னு பார்த்திங்கன்னா ஸ்டோர் மூலயமா கூட வருது. அதில் இருக்கிற சித்வா ப்ராடக்ட்னாலையும் நமக்கு இன்கம் கிடைக்குது. நான் என்னோடய நியர்பையில் எந்த ஸ்டோர் இருக்குன்ட்டு சர்ச் பண்ணி பார்த்ததில் சிவா ஸ்டோருன்ட்டு இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது நிறைய பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சை மிளகாய் தொக்கு தான். நான் அதுக்கு முன்னெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன். சும்மாவே வயிறு வலிக்குதுன்ட்டு படுத்துருவேன். எனக்கு சாப்பாடு வேணாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றி வெறும் சாதம், அப்படி இல்லைன்னா காலையில் ஒரே டம்ளர் பால் மட்டும்தான் குடிப்பேன். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாலும் நான் எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு உடம்பு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் myvi3 ஆட்ஸ் அந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டதுலேருந்து உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு பயந்தேன், பச்சை மிளகாலாம் இருக்குது நமக்கு வயிறு வலிக்குமோ அப்படின்ட்டுன்னு. ஆனால் இது வரைக்கும் இல்லை. இதோ ஒரு பாட்டில் நான் மட்டுமே காலி பண்ணிட்டேன், யாருக்குமே கொடுக்கல, நான் மட்டுமே. அதே போல் இட்லி பொடி உண்மையாகவே வேறு லெவல்னு தான் சொல்லணும். எனக்கு வெண்டைக்காய் தொக்கு வந்து என்னோடய மம்மி செய்கிற ஒரு பக்கம் எனக்கு அம்மா சாப்பாடு ஊட்டுற மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த ஸ்ப்ரே வந்து நான் ஒரு டைம் வந்து கழுத்துக்கு அடிச்சிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்குது, நானும் அதை வாங்கணுன்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கீரை டேப்லெட்,
இது வந்து எல்லா வலி நிவாரணிக்கும் செட் ஆகுது. என்னோட சிஸ்டருக்கே கொடுத்துருந்தேன். அவங்களால மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, என்னோட உடம்பு வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி அவங்க தான் என்னை தூக்குவாங்க எடுப்பாங்க எங்கேயா இருந்தாலும் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம். ஆனால் அவங்கள ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டதால் நான் வந்து இந்த பொருளெல்லாம் கேட்டிருந்தேன். நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி போயிட்டு பொருள் வாங்குறேன்னு நினச்சிப்பீங்க. எனக்கு வந்து சிவா ஸ்டோரில் இருந்து நான் கால் பண்ணி கேட்டப்போ, நான் இந்த மாதிரி நடக்க முடியாத இருக்கேன்னு சொன்ன உடனே என்னோடய வீடு தேடி இந்த மொத்த பொருளும் எடுத்துகிட்டு வந்து அந்த பிரதர் தான் கொடுத்தாங்க. அவருக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து சாப்பிடவே முடியாது. நான் இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறேன்னா அந்த பிரதரால் மட்டும்தான். நான் இன்னும் என்னென்ன தொக்கு இருக்குதோ அது எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, எதுவுமே பார்க்காதீங்க, எனக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த ப்ராடக்டெல்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா படா தோஸ்த் வண்டி வந்து சார் ரெடி பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாமும் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கே கூட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி இருக்கிறதால நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு ட்ரைனிங் போகணும். என்னால் ஒருத்தருக்கு கஷ்டம் வேணாம். எனக்கு வந்து சிவா பிரதர் இருக்கிறதால நிச்சயமாக எனக்கு அவரே எனக்கு போதும். எனக்கு ஸ்டோர் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. என்னோடய ஸ்டோர் மாதிரி தான் அது. எனக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் வந்து நான் ஒரு டைம் அங்கன்னா போய் பார்க்கணுன்றது தான். அதே போல் என்னால் கொஞ்சம் கூட வெளியே போக முடிஞ்சிச்சுன்னா நான் உண்மையாகவே வந்து இதுக்காகவே எப்படி சொல்கிறது, மைவி3 தான் என் ரத்தமேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு மைவி3 ஆட்ஸ் மட்டும்தான். தயவுசெய்து யாரும் இதை வந்து தப்பாக பேசாதீங்க. உண்மையாக இருக்கிற ஒரு ஜாப்னா இது மட்டும்தான். ஆன்லைன் ஜாப் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் ட்ரஸ்டடாக ஒரு ஜாபில் வந்து நம்ம வித்ட்ரா போட்டுட்டா இப்போ வருமான்ட்டு நம்ம பார்த்துட்ருப்போம். நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட காலையில் எழுந்து ஜிபே செக் பண்ணி பார்த்தா அமௌண்ட் எப்போ வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி எதிர்பார்க்கவே தேவையில்லை. வெள்ளிக்கிழமை வித்ட்ரா கொடுத்தா செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளவே அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு மிஸ் ஆனதே கிடையாது. கரெக்டான அமௌண்ட்டு தான் வருது. என்னை போலவே எல்லோரும் மைவி3ல பயன்படணும். நீங்களும் என்னை போல் சம்பாதிக்கணும். நானும் வாழறேன், மற்றவங்களையும் வாழ வைக்கிறேன். தேங்க்யூ.